நலிந்தவர்க்கும் நல்லவர்க்கும் நாளும் இல்ல கிழமையும் இல்ல என்று சொல்றாங்க. இது வெறும் பழமொழியா மட்டுமில்லாம அந்த கால நடப்பே அதுவாத்தான் இருந்தது. பஞ்சமும் பசியுமா கிடந்த காலத்துல யாரு நாளையும் நட்சத்திரத்தையும் பார்த்தது? வைத்த கழுவ வழியுண்டான்னு அவனவன் தம்பாட்ட கழிக்கிறதுக்கு தான் போராடினான். கோவிலுக்கும் போகல, குளத்துக்கும் போகல. ஆனா காலையில எந்திரிச்சதும் பல்ல விளக்கி முகம் கழுவி சாமிய கும்பிட்டு நெத்தி முழுக்க திருநீரை பூசி வேலை வெட்டின்னு ஓடுனா. ஆடி மாச பொறப்பா அன்னைக்கு வீட்டுல ஆக்கினத சாமிக்கு படைச்சு குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டான். பொங்கலு தீபாவளின்னு வருஷத்துக்கு 4-5 பண்டிகையில மட்டும் சாமிய குடும்பத்தோட நின்னு கும்பிட்டான், படையல் போட்டான். மனசுல சூது வாது வஞ்சகம்னு இல்லாம தெளிஞ்ச நீரோட்டமா இருந்தது அவன் வாழ்க்கை. இப்ப அப்படியா இருக்கு? மனசும் கெட்டு போச்சு, மனுஷன் வாழ்க்கையும் திசை மாறி பாவமும் சூதும் நிறைஞ்சு போச்சு. அதான் செஞ்ச பாவம் போயிடாதான்னு அவனவன் கோவிலு குளம்னு அலைய துவங்கிட்டான். அப்பாவி மட்டுமல்ல, அப்பட்டமான பாவியும் கோவில தேடிதான் அலையறான். அதோ போறாளே ராசாத்தி, அவளுக்கு கோவிலும் குளமும் உசிறு. நெற்றி நிறைய திருநீரும் குங்குமமா தான் அலையறா. ஆனா இவ எந்த வகையில சேதின்னு தான் தெரியல. கல்யாணம் கெட்டி கொடுத்தாக, நல்ல இடம், வீடு வாசல் எல்லாமே ஓஹோன்னு தான் இவ போன இடத்துல அமைஞ்சிருந்தது. ஆனா வாழ்க்கை தான் நல்லா அமையாம போயிருச்சு. கல்யாணம் முடிஞ்ச 6வது மாசமே பிறந்த வீட்டுக்கு திரும்பி வந்துட்டா. என்ன காரணம்னு யாருக்கும் தெரியல. புருஷங்காரனும் இவளை தேடி வரவும் இல்ல, பஞ்சாயத்து பண்ணவும் இல்ல. அவ அங்க இவ இங்கன்னு ஆகி 7-8 வருஷம் ஆயாச்சு. மக வாழ்க்கைய நினைச்சு நினைச்சே அப்பங்காரனும் ஆண்டவன் காலடிக்கு போயாச்சு. அவ அம்மாவும் படுத்த படுக்கையாச்சு. இவ எதை பத்தியும் கவலைப்படாம கோவில் குளம்னு அலையறா. பிறந்த வீட்டுல சொத்து சொகத்துக்கு குறைவில்ல. ஆனா உடல் சுகத்தை தான் எல்லாரும் தொலைச்சிட்டு நிக்கிறதா தெரியுது. ஒருவேளை தன்னோட புருஷங்காரன் வந்து கூட்டிட்டு போகணும்னு சதா சர்வகாலமும் சாமி பக்தியில அலையறாளா, அல்லது படுக்கையில விழுந்து கிடைக்கிற அம்மாவுக்கு சுகம் கிடைக்கணும்னு அலையறாளாங்கிறது அந்த சாமிக்கு தான் வெளிச்சம். சாமியே கும்பிடட்டும், கோவிலு கோவிலா போகட்டும். அதுக்காக படுக்கையே கதின்னு கிடைக்கிற பெத்த தாய்க்கு வேளை வேளைக்கு குடுக்க வேண்டியதை குடுத்துட்டு அலையறதுக்கு என்ன? பாவம் அந்த அம்மா. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட குடிக்க முடியாம வாய பொளந்துகிட்டு கிடக்குறா. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க அப்பப்ப போய் எட்டி பார்த்தா தான் உண்டு. ராசாத்திக்கு இத பத்தி அம்மாஹாரி பேசுனா, எல்லாம் உனக்காகத்தான் கோவில் கோவிலா அலைஞ்சு எங்க அம்மாய்க்கு நல்ல சொகத்தை குடும் சாமின்னு நேர்ந்துகிட்டு அலையுதே, உனக்கு ஒன்னு ஆயிற்றா, எனக்கு ஆதரவுக்கு யாரு இருக்கான்னு அழுது கண்ணீர் வடிக்கிறாளாம். தாய்க்காரிக்கு தம் மகளை நினைச்சு அழத்தான் முடியுது. எங்க ஊர்ல பெரிய சிவன் கோவில் இருக்கு. எப்பவாவது மனசுக்கு நிம்மதி இல்லன்னா அங்க போவேன். வெளிய நின்னே சாமிய கும்பிட்டுட்டு கோவிலுக்கு வெளியில எப்பவும் உக்காந்துருக்கிற பக்கிரி முன் போய் உக்காந்துருவேன். அந்த ஆளு ஒரு புதிருதான். சாமியாரா, சாதாரண ஆசாமியா, பிச்சைக்காரனா அல்லது கிறுக்கனான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. யாருகிட்டையும் பேச மாட்டாரு, முகத்துல எந்த உணர்ச்சியும் காட்ட மாட்டாரு. நான் அங்க போகும்போதெல்லாம் அவர்கிட்ட போய் தான் உக்காந்துருப்பேன். ஆனா அவர் என்ன ஏறெடுத்து பார்த்ததும் இல்ல, ஏன்னு கேட்டதும் இல்ல. எப்பவும் அவரை சுத்தி 7-8 பேராவது நிப்பாங்க. யாரையுமே அவர் கண்டுகிட்டது கிடையாது. கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வெளியில வர்றவங்க சக்கரை பொங்கலு, சுண்டலு, தேங்காய் பழம்னு சந்தோஷமா அவர் முன் கொண்டு வந்து வச்சா அதுக்கு எதிர்ப்பும் சொல்றதில்ல, அத சாப்பிடுறதும் இல்ல. யாராவது பசியும் பட்டினியுமா இருந்தா அவங்க கிட்ட கைய காட்டி எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லுவாரு. குழந்தை இல்லாத பொம்பளைங்க அவர் எதையாவது தரமாட்டாரான்னு கண் கலங்க பாத்துக்கிட்டு நிப்பாங்க. அவருக்கு தோணுச்சுன்னா எடுத்து கொடுப்பாரு. அத வாங்கி அமிர்தம் போல நினைச்சு சாப்பிடுற பொம்பளைக்கு கட்டாயம் குழந்தை பிறக்குது. ஆனா அவர் எதையும் கையில எடுத்து தின்னத நான் பார்க்கவும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அன்னைக்கு கோவில்ல கும்பாபிஷேகம்.
சாமிய கும்பிட்டுட்டு பக்கிரி முன் வந்து உட்கார்ந்திருந்தேன். பூஜை எல்லாம் முடிஞ்ச நடு மத்தியானத்துக்கு மேலதான் சாமி கும்பிட வந்தவங்க எல்லாம் வெளியில வந்தாங்க. நெத்தி எல்லாம் சந்தனம், குங்குமம், திருநீருன்னு சிறப்பா வெளியில வந்த ராசாத்தி சாமிக்கு அர்ச்சனை பண்ணுன சக்கரை பொங்கல், தேங்காய் பழம்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து பக்கிரி முன் பயபக்தியோட வச்சா. அவளை கோபத்தோட முறைச்சு பார்த்த பக்கிரி கும்பி கொதிச்சு போய் பெத்தவ செத்துக்கிட்டு இருக்கா, உனக்கு கும்பாபிஷேகம் பாக்குற பவுசா, பெத்தவளை பாக்காம கோவிலுக்கு வந்துருன்னு சாமி கூப்பிட்டுச்சா, போ போ இங்க நான் வராதே என்றார். அவர் கோபம் பட்டு பேசியத அன்னைக்கு தான் பார்த்தேன். ராசாத்தி அழுதுகிட்டே ஓட்டமும் நடையுமா வீட்டை நோக்கி போனா. வீட்டுக்கு போய் பார்த்தா வயிறு வலியில் அழுது கொண்டு என்ன கூப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அப்பதான் இவரு பக்கிரி இல்ல, சித்தர்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.